வணக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க லைஃப் வந்துட்டு அப்போ அப்பா அம்மா பொறுத்து தான் வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும் தான் இல்லையா? ஆனால் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து நடக்கக்கூடிய வந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு சண்டைகள், ஒரு கோபதாபங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு சில வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுக்காதுங்க. அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதுங்க வந்துட்டு அதுங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறது தான் கொஞ்சம் வந்து நல்ல வந்து ஒரு புத்திசாலி குழந்தைகள் செய்கிற வேலை அது. சரிங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. அதை உணர்ந்துட்டு தனக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய எய்மை நோக்கி போயிட்டு நமக்கு தேவையான அந்த ஒரு தேவையான நன்மைகளை வந்துட்டு வாங்கி சேர்த்துக்கணும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு ஒரு திறமையான குழந்தைகள், ஒரு நல்ல வந்து ஒரு புத்திசாலியான குழந்தைகள் வந்துட்டு இதுதான் வந்து செய்வாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் படிக்கும் பொழுது கூட சரி, நான் நிறைய பிள்ளைங்களை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா கொண்டு வரணும். சரிங்களா? கொண்டு வர்றது தான் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்லது. என் கூட படித்த சத்யா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு என்ன ஒரு ஒரு அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி வந்துட்டு இருந்தாள். என்ன அவங்க பேரண்ட்ஸுக்கு அவள் வந்துட்டு ஒரு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு அந்தளவுக்கு படிப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, மளிகை கிடையாது, அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு வீட்டில் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அவளுக்கு தேவையானதை நோக்கி தான் அவளுடைய இது வந்துட்டு இருந்துச்சு. அதே அவங்க அவங்க அப்பா வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்களில் வந்துட்டு இருந்தாலுமே அவள் அந்த பெண் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கலை. வந்துட்டு என் கூட தான் என் கூட வந்து காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணான். அவள் சொல்லுவாள், அவள் அப்போது ஏன் வந்துட்டு அவள் அந்த மாதிரி வந்துட்டு அவள் நினச்சான்னா அவள் படித்த புக்ஸ் அப்போது நமக்குன்ட்டு அவளுடைய ஆன்மா, அவளுடைய அவளுக்கு தேவையானதை நோக்கி அவள் வந்துட்டு போகும் பொழுது அவளுக்கு தேவையான விஷயங்கள் அவளுக்கு வந்து கையில் கிடைக்கிது. அவள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவள் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு வந்து ஒரு ஒரு கோர்ஸுக்கு போயிட்டு அவள் வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த பொண்ணு. சரிங்களா? அப்போது யாருடைய லைஃபுமேங்க அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. எல்லாமே அவங்கவுங்க கையில் தான் அவங்கவுங்க வாழ்க்கை இருக்கே தவிர என்ன மற்றவங்க கையில் கிடையாது. சரிங்களா? அவங்க வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது. சரிங்களா? அது வந்துட்டு எப்படி வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு அப்படின்னா, எங்கள் அண்ணாவுடைய கடையில் ஒரு பையன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு தம்பி. ஓகேங்களா? அந்த தம்பி தான் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுக்கு இது இல்லை. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. சரிங்களா? இப்போது அந்த பையனும் அந்த தம்பியும் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போது ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அந்த வேறு யாருமே வந்துட்டு அப்படி இருந்தால் கூட வேறு யாரும் வந்துட்டு இருப்பாங்க? ஒன்று வயசான பாட்டியோ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா? ஒரு வயசான பாட்டி வேணால் வந்து ஒரு வந்துட்டு பார்த்துக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அண்ணா கடையில் வந்துட்டு வேலை பார்க்கும். வேலை பார்த்துட்டே வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா
வந்து இதில் படிச்சுது, ஆன்லைனில் வந்து படிச்சுது. சரிங்களா. அது வந்து 10th முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுச்சு. ஓகேங்களா. 10th முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அந்த ரயில்வே எக்ஸாம்க்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது. சரிங்களா. அந்த எக்ஸாமுக்கு தயார் பண்ணி என்ன அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேலையும் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு எங்கள் அண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய டேலண்ட் பார்த்துட்டு எங்கள் அண்ணாவே வந்துட்டு வந்து பொண்ணு கொடுத்தாங்க. அந்த பையன் வந்துட்டு அதை வந்து பொண்ணு கேட்டுச்சு. ஓகே, நான் அது நல்ல வந்து ஒரு அந்த போது அதை தாங்க பார்க்கணும். தனித்தனியாக அப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா வந்து உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வளர்க்குறதோ இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பழக்கிறதோ வேஸ்ட்டு. தனியாக அண்ணன் வந்து உங்ககிட்ட என்ன உன்னால் என்ன முடியும், உன்னுடைய ஸ்கில் என்ன, உன்னுடைய இது என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை வந்து கொண்டு வர்றது தான் நமக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி. புரியுதுங்களா. அதுதானே வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு பெருமை இல்லையா. இப்போ வந்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாருமே கிடையாது இந்த 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 பிள்ளைங்களுக்கு என்ன. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுங்க ஓனாக வந்துட்டு அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக அதை வந்து வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போது வந்து நமக்கு தேவையானதுக்கு நம்ம வந்து சாதிக்கிறதுக்கு நமக்கு அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிபெண்டடாக நம்ம வந்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலவீனங்கள்.